ஓம் சாந்தி 6/12/2024. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் இங்கு இருந்தாலும் புது உலகை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் ஆத்மாவை பாவனமாக்க வேண்டும். கேள்வி: புத்தியின் பூட்டு திறக்கும்படியாக எந்த ஒரு அறிவை தந்தை கொடுத்திருக்கின்றார்? பதில்: இந்த எல்லையற்ற அழிவற்ற நாடகத்தின் அறிவை தந்தை கொடுத்திருக்கின்றார். இதன் மூலம் கோத்ரேஜ் பூட்டினால் பூட்டப்பட்டிருந்த புத்தியானது திறக்கப்பட்டு விட்டது. கல் புத்தியிலிருந்து தங்க புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டோம். இந்த நாடகத்தில் ஒவ்வொரு நடிகருக்கும் அவரவருக்கென்று அழிவற்ற பாகம் இருக்கிறது. யார் கல்பத்திற்கு முன்பு எவ்வளவு படித்தார்களோ அவ்வளவுதான் இப்பொழுதும் படிப்பார்கள். முயற்சி செய்து தனது ஆஸ்தியை எடுத்துக் கொள்வார்கள் என்ற அறிவை தந்தை கொடுத்திருக்கின்றார். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து கற்றுக் கொடுக்கின்றார். எப்பொழுது தந்தையாக ஆனாரோ அப்பொழுதிலிருந்தே ஆசிரியராகவும் அப்பொழுதிலிருந்தே சத்குரு ரூபத்தில் கல்வியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுது தந்தையாக, ஆசிரியராக, குருவாக இருக்கின்றார் எனும் பொழுது சிறு குழந்தையாக இல்லை அல்லவா என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக, பெரியதிலும் பெரியவராக இருக்கின்றார். இவர்கள் அனைவரும் எனது குழந்தைகள் என்பதை தந்தை அறிவார். நாடகப்படி வந்து எங்களை தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கவும் செய்தீர்கள். ஆனால் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது. தூய உலகம் என்பது சத்யுகம், அசுத்தமான உலகம் என்று கலியுகமும் கூறப்படுகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். வந்து எங்களை ராவணனின் சிறையிலிருந்து, துக்கத்திலிருந்து விடுவித்து நமது சாந்திதாமம், சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறுகின்றனர். இரண்டு பெயர்களும் நன்றாக இருக்கின்றது. முக்தி, ஜீவன் முக்தி, அல்லது சாந்திதாமம், சுகதாமம். சாந்திதாமம் எங்கு இருக்கிறது, சுகதாமம் எங்கிருக்கிறது என்பது குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் கிடையாது. முற்றிலும் புத்தியற்றவராக இருக்கின்றனர். உங்களது லட்சியம், குறிக்கோள் புத்திசாலி ஆவதற்கானது. புத்தியற்றவர்களுக்கு தான் இவ்வாறு புத்திசாலியாக வேண்டும் என்ற லட்சியம், குறிக்கோள் இருக்கும். மனிதனிலிருந்து தேவதை ஆவதுதான் லட்சியம் என்று அனைவருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இது மனிதர்களின் சிருஷ்டியாகும், அது தேவர்களின் சிருஷ்டியாகும். சத்யுகத்தில் இருப்பது தேவதைகளின் சிருஷ்டியாகும். எனவே மனிதர்களின் சிருஷ்டி அவசியம் கலியுகத்தில்தான் இருக்கும். இப்பொழுது மனிதனிலிருந்து தேவதையாக ஆக வேண்டும் எனில் அவசியம் புருஷோத்தம சங்கம யுகமும் இருக்க வேண்டும். அவர்கள் தேவதைகள், இவர்கள் மனிதர்கள். தேவதைகள் புத்திசாலிகள். தந்தைதான் இவ்வாறு புத்திசாலியாக ஆக்கியிருக்கின்றார். தந்தை உலகத்திற்கு எஜமானனாக உள்ளார். உண்மையில் எஜமானனாக ஆவது கிடையாது. ஆனால் இவ்வாறு பாடப்படுகிறதல்லவா? எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகம் கொடுக்கக்கூடியவர் ஆவார். எல்லையற்ற சுகம் இப்பொழுது புது உலகில் மற்றும் எல்லையற்ற துக்கம் இருப்பது பழைய உலகில். தேவதைகளின் சிலைகளும் உங்கள் முன் இருக்கிறது. அவர்களுக்கு மகிமையும் இருக்கிறது. இன்றைய நாட்களில் 5 தத்துவங்களுக்கும் பூஜை செய்து கொண்டிருக்கின்றனர். நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள் என்று தந்தை இப்பொழுது உங்களுக்கு புரிய வைக்கின்றார். உங்களிலும் வரிசை கிரமமான முயற்சியின்படி அறிந்துள்ளீர்கள். நமது ஒரு கால் ஸ்வர்க்கத்திலும் ஒரு கால் நரகத்திலும் இருக்கிறது. இங்குதான் இருக்கிறீர்கள். ஆனால் புத்தி புது உலகில் இருக்கிறது. மேலும் யார் புது உலகத்திற்கு அழைத்து செல்வாரோ அவரையும் நினைவு செய்ய வேண்டும். தந்தையின் நினைவின் மூலம்தான் நீங்கள் தூய்மையாக ஆகிறீர்கள். இது சிவபாபா வந்து புரிய வைக்கின்றார். அவசியம் சிவராத்திரி கொண்டாடுகின்றனர். ஆனால் சிவபாபா எப்பொழுது வந்தார், வந்து என்ன செய்தார் போன்ற எதுவும் தெரியாது. சிவராத்திரி கொண்டாடுகின்றனர் மற்றும்
கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுகின்றனர். எந்த வார்த்தை கிருஷ்ணருக்கு கூறப்படுகிறதோ அது சிவனுக்கு கூற மாட்டார்கள். அதனால் அவருக்கு ராத்திரி என்று கூறுகின்றனர். அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வது கிடையாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது அர்த்தம் புரிய வைக்கப்படுகிறது. கலியுக கடைசியில் அளவற்ற துக்கம் இருக்கிறது. பிறகு அளவற்ற சுகம் சத்யுகத்தில் இருக்கும். இந்த ஞானம் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் முதல் இடை கடையை அறிவீர்கள். யார் கல்பத்திற்கு முன்பு படித்தார்களோ அவர்களே இப்பொழுது படிப்பார்கள். யார் எவ்வளவு முயற்சி செய்திருந்தார்களோ அவ்வளவுதான் முயற்சி செய்வார்கள் மற்றும் அவ்வாறே பதவியும் அடைவார்கள். உங்களது புத்தியில் முழு சக்கரமும் இருக்கிறது. நீங்கள்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைகிறீர்கள். பிறகு நீங்கள் அவ்வாறே வீழ்ச்சி அடையவும் செய்கிறீர்கள். தந்தை புரிய வைக்கின்றார், மனித ஆத்மாக்கள் அனைவரும் மாலை அல்லவா? அனைவரும் வரிசை கிரமமாக வருகின்றனர். ஒவ்வொரு நடிகரும் அவரவருக்கென்று எந்த நேரத்தில் யார் என்ன பாகம் நடிக்க வேண்டும் என்பது கிடைத்திருக்கிறது. இது அழிவற்ற ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும். இதை தந்தை வந்து புரிய வைக்கின்றார். இப்பொழுது தந்தை உங்களுக்கு என்ன புரிய வைக்கின்றாரோ அதை தனது சகோதரர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் தந்தை வந்து நமக்கு புரிய வைக்கின்றார். பிறகு நாம் நமது சகோதரர்களுக்கு புரிய வைக்கின்றோம் என்பது உங்களது புத்தியில் இருக்கிறது. ஆத்ம சம்பந்தத்தில் சகோதர சகோதரர்களாக இருக்கின்றோம். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை அஷரீரி ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தூய்மையாவதற்கு ஆத்மாதான் தனது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மா தூய்மையாகின்ற பொழுது ஷரீரமும் தூய்மையாக கிடைக்கிறது. ஆத்மா அசுத்தமாகின்ற பொழுது அணிகலன்களும் கூட, அதாவது ஷரீரமும் கூட அசுத்தமானதாக ஆகிவிடுகிறது. வரிசை கிரமாணம் ஏற்படவே செய்கிறது. ஒருவரது முகம், நடத்தை போன்று மற்றொருவருக்கு கிடைப்பது கிடையாது. வரிசை கிரமமாக அனைவரும் அவர்களது பாகம் நடித்து கொண்டிருக்கின்றனர். வித்தியாசம் ஏற்பட முடியாது. நேற்று என்ன காட்சிகளை பார்த்தீர்களோ அந்த காட்சிகளை நாடகத்தில் பார்ப்பீர்கள். அதுவே திரும்பவும் நடைபெறும் அல்லவா? இது எல்லையற்ற மற்றும் பதியப்பட்ட பிக்சட் நாடகம் ஆகும். நேற்று உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டது, நீங்கள் ராஜ்யம் அடைந்தீர்கள், பிறகு ராஜ்யத்தை இழந்து விட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் ராஜ்யம் அடைவதற்காக புரிந்து கொள்கிறீர்கள். இன்று பாரதம் பழைய நரகமாக இருக்கிறது. நாளை புதிய ஸ்வர்க்கமாக இருக்கும். இப்பொழுது நாம் புதிய உலகிற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்பது உங்களது புத்தியில் இருக்கிறது. ஸ்ரீமத் மூலம் சிரேஷ்டமாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். சிரேஷ்டமானவர்கள் அவசியம் சிரேஷ்ட உலகில்தான் இருப்பர். இந்த லக்ஷ்மி நாராயணன் சிரேஷ்டமானவர்கள் எனில் சிரேஷ்டமான ஸ்வர்க்கத்தில் இருப்பர். யார் பிரேஷ்டமானவர்களோ, அதாவது இழிவானவர்களோ, அவர்கள் நரகத்தில் இருக்கின்றனர். இந்த ரகசியத்தை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். இந்த எல்லையற்ற நாடகத்தை யாராவது நன்றாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் புத்தியில் பதியும். சிவராத்திரியும் கொண்டாடுகின்றனர். ஆனால் எதையுமே அறிந்து கொள்வது கிடையாது. ஆக இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களை புத்துணர்வு ஊட்ட, அதாவது நினைவூட்ட வேண்டி இருக்கிறது. பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு நினைவூட்டுகிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பிறகு சத்கதியை அடைந்து விடுவீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் சொர்க்கத்திற்கு வருவது கிடையாது. தூய்மையற்ற உலகை மாற்றி தூய்மையான உலகை உருவாக்குவதுதான் எனது பாகமாகும். அங்கு உங்களிடத்தில் அளவற்ற பொக்கிஷம் இருக்கும். இங்கு ஏழைகளாக இருக்கிறீர்கள். ஆதலால்தான் வந்து எல்லையற்ற ஆஸ்தியை கொடுங்கள் என்று அழைக்கிறீர்கள். கல்ப கல்பத்திற்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது. பிறகு ஏழைகளாக ஆகிவிடுகிறீர்கள். சித்திரங்களின் மூலம் புரிய வைக்கும் பொழுதுதான் புரிந்து கொள்வர். முதல் நம்பரில் லக்ஷ்மி நாராயணன்,
பிறகு 84 பிறவிகள் எடுத்து மனிதர்களாக ஆகிவிட்டனர். இந்த ஞானம் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. இதையே வைகுண்டம், ஸ்வர்க்கம், தெய்வீக உலகம் என்று கூறுகின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது கூற மாட்டீர்கள். இப்பொழுது அசுர உலகமாக இருக்கிறது. அசுர உலகில் கடைசி தெய்வீக உலகத்தினுடைய ஆரம்பமாகிய இப்பொழுது சங்கமமாக இருக்கிறது. இந்த விஷயங்களை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். வேறு யாருடைய வாயின் மூலமும் இதை கேட்க முடியாது. தந்தை வந்துதான் இவரது வாயை பயன்படுத்திக் கொள்கின்றார். யாருடைய வாயை பயன்படுத்துவார் என்பதையும் புரிந்து கொள்வது கிடையாது. தந்தை யார் மீது சவாரி செய்வார்? உங்களது ஆத்மா இந்த ஷரீரத்தில் சவாரி செய்கிறதல்லவா? சிவபாபாவிற்கு தனக்கென்று ஷரீரம் கிடையாது. ஆக இவரது வாய் அவசியம் தேவைப்படுகிறது. இல்லையெனில் ராஜயோகம் எப்படி கற்றுக் கொடுப்பார்? பிரேரணையின் மூலம் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆக இந்த அனைத்து விஷயங்களையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பரமாத்மாவின் புத்தியிலும் முழு ஞானம் இருக்கிறதல்லவா? உங்களது புத்தியிலும் இது பதிவாக வேண்டும். இந்த ஞானத்தை புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். உங்களது புத்தி சரியாக இருக்கிறதல்லவா என்று கேட்கின்றார். புத்தி ஆத்மாவில் இருக்கிறது. ஆத்மாதான் புத்தியின் மூலம் புரிந்து கொள்கிறது. உங்களை கல் புத்தியானவர்களாக ஆக்கியது யார்? ராவணன். நமது புத்தியை எப்படி ஆக்கிவிட்டான் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். நேற்று நீங்கள் நாடகத்தை அறியாமல் இருந்தீர்கள். புத்தி கோட்ரேஜ் பூட்டினால் பூட்டப்பட்டு இருந்தது. காட் என்ற வார்த்தை வருகிறது அல்லவா? தந்தை என்ன புத்தி கொடுக்கின்றாரோ அது மாறி கல் புத்தியாக ஆகிவிடுகிறது. பிறகு மீண்டும் தந்தை வந்து பூட்டை திறக்கின்றார். சத்யுகத்தில் தங்க புத்தியுடையவர்களாக இருப்பர். தந்தை வந்து அனைவருக்கும் நன்மை செய்கின்றார். வரிசை கிரமமாக அனைவரின் புத்தியும் திறக்கப்படுகிறது. பிறகு ஒருவரின் பின் ஒருவராக வந்து கொண்டே இருக்கின்றனர். மேலேயே யாரும் இருந்துவிட முடியாது. தூய்மை இல்லாதவர்கள் அங்கு இருக்க முடியாது. தந்தை தூய்மையாக்கி தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்கின்றார். அங்கு அனைவரும் தூய்மையான ஆத்மாக்களாக தான் இருப்பர். அது நிராகார உலகமாகும். குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது அனைத்தும் அறிந்து கொண்டீர்கள். ஆகையினால் தனது வீடும் மிக அருகாமையில் தென்படுகிறது. உங்களுக்கு வீட்டின் மீது அதிக அன்பு இருக்கிறது. உங்களது அன்பு போன்று யாருக்கும் கிடையாது. உங்களிலும் வரிசை கிரமமாக இருக்கிறது. யாருக்கு தந்தையின் மீது அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு வீட்டின் மீதும் அன்பு இருக்கும். மூத்த குழந்தைகள் விசேஷமானவர்களாக இருப்பர் அல்லவா? இங்கு யார் நன்றாக முயற்சி செய்து விசேஷ குழந்தையாக ஆகிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவி அடைவர் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். சிறியவர்கள் பெரியவர்கள் என்பது ஷரீரத்தினால் அல்ல. ஞானம் மற்றும் யோகத்தில் யார் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்தவர்கள். சில சிறிய சிறிய குழந்தைகளும் ஞான யோகத்தில் தீவிரமாக இருக்கின்றனர். பெரியவர்களுக்கும் கற்பிக்கின்றனர். உண்மையில் நியமம் என்னவென்றால் பெரியவர்கள்தான் சிறியவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். இன்றைய நாட்களில் தலைகீழாக ஆகிவிடுகிறது. அனைத்து ஆத்மாக்களும் தலைகீழாக இருக்கின்றனர். ஆத்மா பிந்துவாக இருக்கிறது. அதை எப்படி எடை போட முடியும்? நட்சத்திரமாக இருக்கிறது. மனிதர்கள் நட்சத்திரத்தின் பெயர் கேட்டதும் மேலே பார்ப்பர். நீங்கள் நட்சத்திரத்தின் பெயரை கேட்டதும் தன்னை பார்த்து கொள்கிறீர்கள். பூமியின் நட்சத்திரங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அது ஆகாயத்திலுள்ள ஜட நட்சத்திரங்கள். நீங்கள் சைத்தன்யமாக இருக்கிறீர்கள். அவைகளில் மாற்றம் ஏற்பட முடியாது. நீங்கள் 84 பிறவிகளை எடுக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய பாகம் நடிக்கிறீர்கள். நடிப்பு நடித்து நடித்து பிரகாசம் மங்கிவிடுகிறது. பேட்டரி சார்ஜ் குறைந்து விடுகிறது.
பிறகு தந்தை வந்து விதவிதமான முறையில் புரிய வைக்கின்றார். ஏனென்றால் உங்களது ஆத்மா ஒளி இழந்து விட்டது. எந்த சக்திகள் நிறைந்திருந்ததோ அதை இழந்து விட்டது. இப்பொழுது தந்தையின் மூலம் மீண்டும் சக்திகளை நிறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களது பேட்டரியை சார்ஜ் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் மாயையும் அதிக தடைகளை போடுகிறது. பேட்டரி சார்ஜ் செய்ய விடுவது கிடையாது. நீங்கள் சைத்தன்ய பேட்டரியாக இருக்கிறீர்கள். தந்தையிடத்தில் யோகா வைத்துக் கொள்வதன் மூலம் நாம் சத்தோ பிரதானமாக ஆவோம் என்பதை அறிவீர்கள். இப்பொழுது தமோ பிரதானமாக ஆகிவிட்டோம். அந்த எல்லைக்கு உட்பட்ட படிப்பிற்கு இந்த எல்லையற்ற படிப்பிற்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது. வரிசை கிரமமாக ஆத்மாக்கள் எப்படி மேலே செல்கின்றனர்? பிறகு தனது தகுந்த நேரத்தில் நடிப்பு நடிக்க வர வேண்டும். அனைவருக்கும் அவரவர்களது அழிவற்ற பாகம் கிடைக்கிறது. நீங்கள் இந்த 84 பிறவிக்கான பாகம் எவ்வளவு முறை நடித்திருப்பீர்கள்? உங்களது பேட்டரி எத்தனை முறை சார்ஜ் மற்றும் டிஸ்சார்ஜ், அதாவது சார்ஜ் குறைவாகி இருக்கும்? தனது பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டது என்பதை அறிந்த பின்பு சார்ஜ் செய்வதற்கு ஏன் தாமதப்படுத்த வேண்டும்? ஆனால் மாயை பேட்டரி சார்ஜ் செய்ய விடுவது கிடையாது. பேட்டரி சார்ஜ் செய்ய வேண்டும் என்பதை மாயை மறக்க வைத்து விடுகிறது. அடிக்கடி டிஸ்சார்ஜ் செய்வித்து விடுகிறது. தந்தையை நினைவு செய்ய முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் செய்ய முடிவது கிடையாது. உங்களிலும் யார் பேட்டரி சார்ஜ் செய்து சத்தோ பிரதான நிலையில் நெருக்கத்தில் வந்து விடுகிறீர்களோ அவர்கள் மூலமும் சில நேரங்களில் மாயை தவறு செய்வித்து பேட்டரி டிஸ்சார்ஜ் செய்து விடுகிறது. இது கடைசி வரை நடைபெற்று கொண்டே இருக்கும். பிறகு யுத்தத்தின் கடைசியில் அனைத்தும் அழிந்துவிடும். பிறகு யாருடைய பேட்டரி எவ்வளவு சார்ஜ் ஆகி இருக்குமோ அதன்படி பதவி அடைவர். அனைத்து ஆத்மாக்களும் தந்தையின் குழந்தைகள் ஆவர். தந்தை வந்துதான் அனைவரின் பேட்டரியையும் சார்ஜ் செய்கின்றார். எவ்வளவு அதிசயமான விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது! தந்தையிடத்தில் யோகா வைப்பது அடிக்கடி துண்டிக்கப்படுகின்ற பொழுது எவ்வளவு நஷ்டமாகி விடுகிறது. துண்டிக்கப்படாமல் இருப்பதற்காக தான் முயற்சி செய்விக்கப்படுகிறது. முயற்சி செய்து செய்து எப்பொழுது இறுதி நிலையை எட்டி விடுகிறதோ பிறகு வரிசை கிரமமான முயற்சியின்படி உங்களது பாகம் முடிவடையும். கல்ப கல்பத்திற்கு ஏற்படுவது போன்று ஆத்மாக்களின் மாலை உருவாகிக் கொண்டே இருக்கிறது. ருத்ராட்ச மாலையும் இருக்கிறது, விஷ்ணுவின் மாலையும் இருக்கிறது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். முதல் நம்பரில் அவர்களது மாலை வைப்பார் அல்லவா? தந்தை தெய்வீக உலகம் படைக்கின்றார் அல்லவா? எவ்வாறு ருத்ர மாலை இருக்கிறதோ அதே போன்று ருண்ட மாலையும் இருக்கிறது. பிராமணர்களின் மாலை இப்பொழுது உருவாக்க முடியாது, மாறிக்கொண்டே இருக்கிறது. ருத்ர மாலை உருவாகும் பொழுதுதான் முடிவாகும். பிராமணர்களுக்கும் மாலை இருக்கிறது, ஆனால் இந்த நேரத்தில் உருவாக்க முடியாது. உண்மையில் பிரஜாபிதா பிரம்மாவிற்கு அனைவரும் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். சிவபாபாவின் குழந்தைகளுக்கும் மாலை இருக்கிறது. விஷ்ணுவின் மாலை என்றும் கூறுகின்றோம். நீங்கள் பிராமணர்களாக ஆகிறீர்கள் எனில் பிரம்மா மற்றும் சிவனுக்கு மாலை வேண்டும். இந்த அனைத்து ஞானமும் உங்களது புத்தியில் வரிசை கிரமமாக இருக்கிறது. அனைவரும் கேட்கிறீர்கள், ஆனால் சிலருக்கு அந்த நேரத்திலேயே காதுகளின் மூலம் வெளியேறி விடுகிறது. கேட்பதே கிடையாது. சிலர் படிப்பதே கிடையாது. பகவான் கற்பிக்க வருகின்றார் என்பது அவர்களுக்கு தெரிவதே கிடையாது. படிப்பதே கிடையாது. இந்த படிப்பை எவ்வளவு குஷியாக படிக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது,
நினைவு யாத்திரையின் மூலம் ஆத்மா என்ற பேட்டரியை சார்ஜ் செய்து சதோ பிரதான நிலை அடைய வேண்டும். பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிவிடும் அளவிற்கு எந்த தவறும் செய்யக்கூடாது. இரண்டாவது, விசேஷ குழந்தை ஆவதற்காக தந்தையின் நினைவின் கூடவே வீட்டின் மீதும் அன்பு இருக்க வேண்டும். ஞானம் மற்றும் யோகாவில் மூழ்கி இருக்க வேண்டும். தந்தை என்ன புரிய வைக்கின்றாரோ அதை தனது சகோதரர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். வரதானம்: ஒரு தந்தையை தனது உலகமாக ஆக்கிக்கொண்டு சதா ஒருவரின் ஈர்ப்பில் இருக்கக்கூடிய கர்ம பந்தனங்களில் இருந்து விடுபட்டவர் ஆகுக. ஒரு தந்தையை தனது உலகமாக ஆக்கிக்கொண்டு சதா ஒருவரின் ஈர்ப்பில் இருக்கக்கூடிய கர்ம பந்தனங்களில் இருந்து விடுபட்டவர் ஆகுக. விளக்கம்: எனக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அனுபவத்தில் சதா இருங்கள். ஒரு தந்தைதான் எனக்கு உலகம், போதும். வேறு எந்த ஈர்ப்பும் கிடையாது, எந்த கர்ம பந்தனமும் கிடையாது. தனது எந்த ஒரு பலவீன சம்ஸ்காரத்தின் பந்தனமும் இருக்கக்கூடாது. ஒருவர் மீது என்னுடையவர் என்ற அதிகாரம் வைக்கும் பொழுது அவருக்கு கோபம் அல்லது அபிமானம் வந்துவிடுகிறது. இதுவும் கர்ம பந்தனமாகும். ஆனால் பாபா மட்டுமே என்னுடைய உலகம் என்ற நினைவு இருக்கும்போது அனைத்து என்னுடையது என்னுடையது என்பது ஒரு என்னுடைய பாபாவில் கலந்து விடும். மேலும் கர்ம பந்தனங்களில் இருந்து எளிதாக விடுபட்டு விடுவீர்கள். ஸ்லோகன்: யாருடைய திருஷ்டி மற்றும் விருத்தி, அதாவது உள் உணர்வு எல்லையற்றதாக இருக்கிறதோ அவர்களே மகான் ஆத்மாக்கள் ஆவர். யாருடைய திருஷ்டி மற்றும் விருத்தி, அதாவது உள் உணர்வு எல்லையற்றதாக இருக்கிறதோ அவர்களே மகான் ஆத்மா ஆவார்கள். ஓம் சாந்தி.